கைஸ் நம்ம சிஎஸ்கே டே 3 ப்ராக்டிஸ் கேம்ப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் லைக் கொடுக்காம இருந்தா லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த வீடியோ நேத்தே வர வேண்டியது எனக்கு இருந்த ஒரு சில ஒர்க் காரணமா என்னால வீடியோ நேத்து அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ வந்திருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா கொடுக்க பாக்குறேன். டே 3 ஆஃப் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் ஹாப்பி மூமெண்டோட ஸ்டார்ட் ஆச்சு. ராகுல் திரிபாடியோட பர்த்டேக்கு கேக் வெட்டிருப்பாங்க டீம் ஃபுல்லா சேர்ந்து. அண்ட் சிஎஸ்கே டீம் ஃபுல்லாவே ஒரு பிரைட் ஸ்மைல் தெரியுதுங்க அந்த கேம்ப்ல. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மைல் பேசுறதோட ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னைக்கு டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 3 பிராக்டிஸ் கேம்ப்ல ருத்ராஜ் கெக்வாட் இம்ப்ரெசிவா பேட்டிங் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்ஸ் போய் பாத்துறாங்க. கைஸ் இது ருத்தோட ஒரு ட்ரேட்மார்க் ஷாட். இறங்கி வந்து தூக்கி அடிப்பாரு கவர்ஸ் மேல. அண்ட் இது ஒரு நல்ல ஷாட். அடுத்த கிளிப்பை பாருங்க. கைஸ் இந்த ஷாட் ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்வீப் ஷாட், அதுவும் ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர்லாம் இந்த மாதிரி ஷாட் விளையாடுறாரு ருத்து. அதே மாதிரி ஒரு லாக் ஸ்வீப் பார்த்து ட்ரை பண்றாரு ருத்து. ருத்து நல்ல இம்ப்ரெசிவா பேட்டிங் விளையாட்டு இருக்காரு பிராக்டிஸ்ல. அவரோட ஃபார்ம் ரொம்ப குரூஷியலா இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் 2025ல. அண்ட் அடுத்ததா நம்ம மோஸ்ட் வெயிட்டட் தலை தோனியை பத்தி நாங்க பார்க்க போறோம். தலை வேற லெவல்ல பேட்டிங்ல கலக்கிட்டு இருக்காரு பிராக்டிஸ் கேம்ப்ல. அதுவும் அவர் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸஸும் எங்கேயோ போய் விழுது. அண்ட் தலை நேத்து விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்றாரு. ஆல்ரெடி டே 2 ஆஃப் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல தலை தோனி கேச்சிங் பிராக்டிஸ்ல எடுத்திருந்தாரு விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் எல்லாம் போட்டுன்னு. இப்ப கிளவுஸ் போட்டு பார்த்தா விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்றாரு. கைஸ் அந்த அங்க ஒரு ஃபன் மூமெண்ட் இருந்திருக்கும். டாம் சிமன்ஸ் வந்து தலை தோனி கிளவுஸ் வாங்கி போட்டு அவருக்கு கீப்பிங் பண்ணிருப்பாரு. அண்ட் அப்ப தலை தோனி கொடுத்த ரியாக்ஷன் வேற லெவல்ல ஃபன் மூமெண்டா போய் ஒரு ஹாப்பி ப்ராக்டிஸ் கேம்பா இருக்குங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம். அண்ட் அடுத்ததா தலை தோனியோட பேட்டிங்ல போய் பாத்துட்டாங்க. வேற லெவல்ல ஒரு ஷாட் பிளே பண்ணிருக்காரு. கைஸ் முகேஷ் சௌத்ரி போட்ட பால அவர் போட்ட ஸ்பீடோட டபுள் மடங்கு தூக்கி தலை தோனி எங்கேயோ தூக்கி அவுட் ஆஃப் த பார்க் ஷாட் விளையாடுறாரு. அண்ட் அவரோட பவர் பாருங்க கைஸ், இன்னும் கம்மியாவல. அண்ட் அப்படியே நம்ம பழைய தோனி இன்னுமே அப்படியே தான் இருக்காரு. கைஸ் அடுத்தது டே 3 ஆஃப் ப்ராக்டிஸ் கேம்ப்ல அன்ஷுல் கம்போஜ் நெட்ஸ்ல இம்ப்ரெசிவா போலிங் போட்டிருக்காரு. அதுவும் தலை தோனி அகேன்ஸ்டாவே போலிங்ல தெரிக்க விட்டுருக்காரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு சில போலிங் கிளிப்ஸ் போய் பார்த்துருவாங்க. இப்ப தலை தோனி வர்சஸ் அன்சுல் கம்போஜ் டே 3 பிராக்டிஸ் கேம்ப்ல நடந்த விஷயங்களை வீடியோ கிளிப் போய் பாத்துறாங்க. கைஸ் அன்சுல் கம்போஜ் ஒரு ரா பேஸ் பவுலர். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீட்ல வேற லெவல்ல போட்டிருக்காரு. அதுவும் தலை தோனி அகேன்ஸ்டாவே. தலை தோனியே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மிஸ் டைம் தான் பண்ணிருப்பாரு. அடுத்த ஒரு வீடியோ கிளிப் பாருங்க. கைஸ் அன்சுல் கம்போஜ் போட்ட ஸ்பீட்ல தலை தோனியோட பேட்ல பட்டு அந்த பால் பின்னாடி போயிருக்கும். அண்ட் என்ன ஒரு பேசுங்க, அன்சுல் கம்போஜ் வெரி இம்ப்ரெசிவா இருக்காரு. இந்த ஐபிஎல் 2025ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவாரு. கடைசியா பாத்தீங்கன்னா தலை தோனி அன்சுல் கம்போஜ் போட்ட பால தூக்கி எங்கேயோ அடிச்சிருப்பாரு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் தாங்க தலை தோனி சிக்ஸஸ் தெரிவிக்க விட்டுருக்காரு. அண்ட் பக்கத்துல ஃபேட்ல இருக்கிறவங்களா பாத்துருங்கப்பா, தலை தோனி அடி சிக்ஸஸ் உங்க வீட்டு கண்ணாடியை உடைக்காம இருந்தா சரி. அண்ட் கைஸ் அண்ட் இந்த டே 3 இது வரைக்கும் தான் அவ்வளவுதான் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லியாச்சு. அப்ப தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் அப்டேட்டுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ இனியும் சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் லரி.